Hello friends and Tamil Talivas fans. நான் உங்கள் மணிராஜ். வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா டுடே மேட்ச் ப்ரிவ்யூ அபவுட் தமிழ் தலைவாஸ் அண்டு குஜராத் சூப்பர் ஜெயின்ஸ். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபார்மேஷன் குஜராத் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த ஃபார்மேஷனில் தான் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஃபசல் தான் கேப்டனாக வருவார். அவர் லெஃப்ட் கார்னர் ஆடுவார். அடுத்தது ராகேஷ் ரைடர் சென்டரில், சோனு டால் ரைடர் அவரும் ஃபசல் கூட வந்து ஜாயின் பண்ணி விளையாடுவார். ரோஹித் குலியா ஆல்ரவுண்டர், சோம்பீர் ரைட் கார்னரு, ரவிக்குமார் பாலாஜி சப்ஸ்டியூட்டாக நபி பக்ஷுவில் வருவார். இது அவங்களோட ஸ்டார்டிங் 11 இருக்கும். ப்ளஸ் சப்ஸ்டியூட் மாற்றக்கூடிய சப்ஸ்டியூட்டாக இருந்தால் இவங்களுக்குள்ளே தான் மாற்றுவாங்க. அதே நம்ம தமிழ் தலைவர் சைடில் நாம் ஸ்டார்டிங் 11 பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாகில் இருப்பார், சாகர் ஆர் அமீர் ஹுசைன் பஸ்தாபி அவர் இருப்பார், அஜிங்கியா பவர் ஸ்டார்டிங் 11 இடம் பிடிப்பார், அபிஷேக் ஸ்டார்டிங் 11 இடம் பிடிப்பார். இன்றைக்கி ஆஷிஷ் இல்லைன்னா மோஹித் இடம் பிடிப்பாங்க. 2 பேர்த்தில் யாரோ ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒன்று ஹிமான்ஷு நார்வால் ஸ்டார்ட் பண்ணுவார், இல்லைனா அவரோட இது நல்லா இல்லைன்னா ஹிமான்ஷு சிங் வருவார் அவருக்கு பதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமான்ஷு யாதவ் விளையாடுவார், இல்லைனா அவருக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்தர் கண்டோலா. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க பிளேயர்ஸ் டீமில். இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா மேபி இன்னைக்கு இதில் பார்த்திங்கன்னா புது தமிழ் பிளேயருக்கு வந்து சான்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஹோம் மேட்ச்சு, அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒன்று மாசானமுத்து, இல்லைனா அல்லூர் சதீஷ், இல்லை செல்வமணி. இந்த 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு இல்லை 2 பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இன்றைக்கி மேட்ச்சில். ஏன்னா இன்றைக்கி கடைசி ஹோம் கேமு, அதனால் இன்றைக்கி வாய்ப்புகள் கிடைக்கலாம். சரி, நம்ம இப்போ மேட்சோட ப்ரிவியூக்கு வரலாம், அனலைசிஸ் பார்த்து. ஏன்னா இப்போ குஜராத் பார்த்திங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் சாலிடாக இருக்குது. நம்ம சாலிடும் அதே இல்லை மல்டி பாயிண்ட் ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கிற டீம் அது. பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ராகேஷ் வந்து டச் பாயிண்ட் ப்ளஸ் போனஸ் எடுக்கக்கூடிய ஆள், ஏன்னா ஒரு ஸ்பீடி ரைடரு. சோனு ஜக்லான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால் ரைடர், போனஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிள் கம்மினாலும் டச் பாயிண்ட் எடுத்துருவார், மல்டி பாயிண்ட் ரைடர் பிளேயர். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இந்த பிகேஎல் 10 சீசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மல்டி பாயிண்ட் ரைடர்ஸ் தான் ஆக்சுவலாக சப்ஸ்டியூட் சூப்பர் சப்பாக உள்ளே வந்தவர். நல்லா விளையாட ஆரம்பித்து இப்போ மெயின் ரைடராகவே இருக்கிறார் அந்த டீமுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஹித் குலியா பார்த்திங்கன்னா இப்போ இவங்க 3 பேர் வெளியே மேட் விட்டு வெளியே இருந்தாங்களோ இல்லை தேர்ட் ரைடராக உள்ளே வருவார். பட் இவர் வந்து ஆல்ரவுண்டர், டிஃபென்ஸும் நல்லா பண்ணுவார், ரைட் பாயிண்ட்ஸும் நல்லா பண்ணுவார். இதே வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பீர் வந்து ரைட் கார்னர் ஆடும்போது அவங்களோட வீக் லிங்க் 2 பேர். ஒன்று சோம்பீர் ரைட் கார்னர், இன்னொன்று வந்து ரவிக்குமார். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக இனிஷியேட் பண்ணுவாங்க. ரவிக்குமார் அட்வான்ஸ் டேக்கிள் இனிஷியேட் பண்ணுவார், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ரைட் பொசிஷனில் நாம் வந்து சோம்பீரை வந்து ரைட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்க இது பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேபி சப்ஸ்டியூட்டாக அவங்க பாலாஜியை ஒன்று ஸ்டார்டிங் 11 வருவார், இல்லைன்னா சப்ஸ்டியூட்டாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்களோட இது. நம்மளோட ரைடர்ஸ் என்ன பண்ணோம், ஒன்று அஜிங்கியா பவராக இருக்கட்டும், இல்லை ஹிமான்ஷு நார்வாலோ, இல்லை ஹிமான்ஷு சிங்கோ, இல்லை ஹிமான்ஷு யாதவோ, இல்லை தமிழ் பிளேயர்ஸ் யார் மாசானமுத்தோ, அல்லூர் சதீஷோ, இல்லை செல்வமணியோ, யார் உள்ளே வந்தாலும் அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் இந்த கடைசி மேட்ச் ஹோம் லீக்கில், சென்னை ஹோம் லீக்கில் கடைசி மேட்ச்சு அவங்களோட இதை கொடுத்தாங்கன்னா இந்த கடைசி ஒரு வின் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் என்ன பண்ணலான்னா நம்ம டச் ப்ளஸ் போனஸையும் எடுத்தாகணும் இந்த மேட்ச்சு. இது நம்ம வந்து ஹோம் கிரவுண்டில் ஆடுற கடைசி மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து நம்ம ஃபைட் ஹார்ட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு கிஃப்டாக நம்ம வந்து கடைசி மேட்ச்சு தமிழ்நாட்டில் நம்ம சென்னை லெக்கில் ஆடுறதுக்கு சென்னை பீப்புள்ஸ்க்கு நம்ம ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீ பாயிண்ட்ஸ் இதில் என்னென்ன பண்ணால் நாம் வந்து வின் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா குஜராத் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து சாலிட் அவங்கள்ட்ட அட்டாக்கிங்கும் இருக்குது, அது இல்லாமல் அவங்கள்ட்ட டிஃபெண்டிங் வைஸும் அவங்க சூப்பர் டீமாக இருக்கிறாங்க இது வரைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் எந்த அளவுக்கு ஃபசல் அத்ராச்சலியை வெளியே உட்கார வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கேமை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டச் பாயிண்ட்ஸ் ப்ளஸ்
போனஸையும் எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த டூ ஆர் டை ரைடை தவிர்க்கலாம் அதிக நேரம். அதே மாதிரி அபிஷேக்கும் ப்ளஸ் இன்னொரு சைடில் இருக்கிற மோஹித்தோ இல்லை ஆஷிஷோ இவங்க வந்து ஏர்லியர் அட்வான்ஸ் டேக்கிள் போகக்கூடாது. அவங்கள உள்ளே வர வச்சு போனஸ் எடுக்கிற கிட்ட வர வச்சு நம்ம அவங்கள வந்து இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகேஷ் வந்து ஸ்பீடி ரைடர், சோனு ஜக்லான் டால் ரைடர். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா டச் ப்ளஸ் போனஸ் எடுக்க தான் பார்ப்பாங்க. சோனு ஜக்லான் வந்து மல்டி பாயிண்ட் ரைடர் அவர். அதனால் அவர் வந்து கேர்ஃபுல்லாக தான் டேக்கிள் பண்ணணும். நம்ம வந்து டச் லைன் கிட்ட போய் அவரை வந்து பிடிக்கிறது முடியாத காரியம். அது அப்படியே பிடிச்சாலும் அவர் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுவார். அதனால் அவர் கேர்ஃபுல்லாக 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களோட வீக்கர் லிங்க் பார்த்திங்கன்னா சோம்பீரும் ரவிக்குமாரும் தான். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் பண்ணோம். இந்த டைம் நம்ம 2 இதுவுமே ரைடர் ஆஸ் வெல் அஸ் டிஃபெண்டர்ஸ் வந்து டீம் கோஆர்டினேஷனாக விளையாண்டு 2மே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் சீசன் செமிஃபைனல் போனோம், நாங்கள் இந்த டைமும் நாங்கள் ப்ளே ஆஃப் வந்து ஃபைனல்ஸ் வந்து கப்பும் ஜெயிப்போங்கிற டீமை நம்ம காட்டணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு இந்த ஹோம் லெக் சென்னை ஹோம் லெக்கில் நம்ம இருக்கிற அந்த தமிழ் பிளேயர்ஸ்க்கு இன்னும் சான்சஸ் கொடுக்கணும். அபிஷேக் கொடுத்துருக்கோம், மசனமுத்து கொடுத்துருக்கோம். இந்த டைமில் அல்லூர் சதீஷ் இல்லைன்னா செல்வமணிக்கு நம்ம சான்சஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு அது இது நடக்கும்னு தெரியல. பட் ஆனால் என்னென்னா நாம் கீ பிளேயர்ஸ்னால் சோனு ஜக்லான், ராகேஷ் அண்ட் ஃபசர் அத்தாச்சலி இவங்க 3 பேர்த்தையும் மேட்டை விட்டு அதிக நேரம் எவ்வளோ நேரம் நம்ம வெளியே உட்கார வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வின் பண்ணலாம். எனிவே கைஸ், தமிழ் தலைவாஸ் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சா டு பி அது ட்ரீட். தமிழ் இதில் ஹோமில் ஆடுற கடைசி மேட்ச்சு எங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ளீஸ் டூ கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேட் இருக்கும். ப்ளஸ் நான் ஏதாவது இதில் தவறுதலாக ஏதோ மிஸ்டேக்ஸாக இல்லை தப்பாக சொல்லியிருந்தேனோ அதை கீழே கமெண்ட்டாக பிங்க் பண்ணுங்கள். ப்ளஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அடுத்த நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வாட்ச்லாங் பண்ண முடியும். ப்ளீஸ் இந்த வாட்ச்லாங் அட்லீஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு மேலேயாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வாட்ச்லாங் பண்ணுவேன். இனிமே கண்டிப்பாக மேட்ச்க்கு மேட்ச்சு நான் ப்ரிவ்யூ வீடியோவும் போடுவேன், போஸ்ட் மேட்ச் வீடியோவும் பற்றியும் தமிழ் தலைவாஸ் பற்றியும் போடுவேன். ஓகே, ஸ்டே டியூன், பை.